பேசாமரு ஏமாலா மாமா மாலா அப்ப நான் சின்ன பிள்ளை சுஞ்சுலூண்டு பிள்ளை அப்ப நான் வந்து இப்படி நடக்கிறப்ப நான் எதை பிடிப்பேன் துணியை பிடிப்பேன் பிடிப்பேன் நீ என்ன உடனே என்ன செய்வ கம்பக்குன்னு தூக்கி இங்க வைப்பேன் என் வாய் எங்க ஒட்டும் கணக்க இங்கேயே தான் இருக்கு நான் எங்க முத்தம் கொடுப்பேன் இங்கதான் கொடுப்பேன் இப்ப எனக்கு வயசு 16 வயசு அச்சம் வெக்கம் நாணம் பைப்பு மரியாதை இல்ல பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கும்ல மாமா ஆமா ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் தரேன் ஏன் மாமா மாமா மேல கோமணமா ஐயோ கோமணமா எனக்கு எதுவுமே இல்ல மாமா இல்ல மாலா எனக்கு வாயில வெளிக்கு ஏன் உனக்கு பிடிக்காததெல்லாம் சொல்ற இல்ல மாலா எனக்கு வாயில வெளிக்கு வர மாட்டேங்குது கோபமான்னு கேக்குறியா உன் மேல எனக்கு கோபம் எல்லாம் இருந்துச்சு இப்ப சரியா போச்சு எப்படி 7-8 நாளாகத்தான் ஏன் மாமா ஓஹோ 7-8 நாளாகத்தான் ஏன் மாமா நீ எங்கே நான் போயிருந்த ஏன் மாமா 7-8 நாளாகத்தான் ஏமாலா 7-8 நாளாகத்தான் ஏமாலா நான் ஈதகத்துக்கு போய் வந்தேன் ஏமாலா ஸ்ரீரங்கம் போயிட்டா ஏன் மாமா ஸ்ரீரங்கம் போயிட்டா ஏன் மாமா எனக்கு என்ன நான் வாங்கி வந்த ஏன் மாமா ஈதங்க போய் வந்து ஏமாலா ஈதகத்துக்கு போய் வந்து ஏமாலா உனக்கு முடுக்கொன்னு என் முடுக்கொன்னு புடுக்கா என் முடுக்கொன்னு புடுக்கா ஐயோ முதுக்கு மாலா முதுக்கு அதுன்னா நல்ல கவனமா பாப்பிய ஐயோ முதுக்கு மாலா இருக்குதா இல்லைன்னுதான் அது வேப்ப முத்தாட்ட முறுக்கு முதுக்கு அப்புறம் கீழே சொறி மாலா எங்க அரிக்குது வேணாங்கற சாமி சாமி இருக்குதுங்கறாங்க அவங்க சொல்லிட்டு போறாங்க அவங்களுக்காக சொல்லி அவங்க கருதிங்களாம்னு பாக்குறானுங்க அதுக்கு நான் கிடைக்க மாட்டேன் மாலா மாமா இந்த இலையில வைப்பாங்களே அட கேசரி முறுக்கு கேசரி அப்புறம் கொலுவா அல்வா பதுப்புதந்த கருப்புருண்டை சீலப்பேனு சிலேபி பிச்சரு மிச்சரு அப்புறம் இந்த கையகலத்தில் இருக்குமே அதுக்கு தான் வண்டி போட்டு சுத்துறியாம்ல அது இல்ல மாலா இந்த கடையில எல்லாம் வட்டமா எண்ணெயில சொய்யின்னு போட்டு அப்பளம் வாழைக்காய் பச்சி வாழைக்காய் வச்சு ஏய் வாழைக்கா வாழைக்காய் வாழைக்காய் பச்சி மண்டை கொண்டு போய் அங்க வைக்கிற வாழைக்காய் வாழைக்காய் பச்சி நேரா ஏய் பஜ்ஜி மாமா அது பா என்ன விட்ட வாய் வச்சு தின்றுவின்னு எனக்கு பஜ்ஜியா தெரியுதா கொன்றுவேன் மாலா இதெல்லாம் வாங்கிக்கிட்டு உனக்கு கொடுக்கலாம்னு சொல்லி ஈப்பு தோப்பு வழியே ஓட்டோட்டமா ஓடியாங்க தோப்பு வழியா ஓட்டோட்டமா ஓடி வந்தீங்க நல்ல மத்தியான நேரம் மதியான நேரம் வெயில் சுனீர் நடிச்சு சுனீர்னு இல்ல சுரீர்னு மேலேயும் எரியுது கீழேயும் எரியுது என்னால நடக்க முடியல சரி தீன் பண்ணது பூரா தலைக்கு வச்சு படுத்திருந்தேன் அந்த நேரத்துல என்ன மாதிரி ஒரு ஜீவன் வந்து தீன் பண்ணது பூரா பிடி போயிருச்சு மாலா 4 காலு ஒரு வாளோட இருந்திருக்கும் குரங்கு தானே மாலா கட்டிக்கு போறவன குரங்குன்னு சொல்லாத ஐயா நான் கட்டிக்க போற ஒன்ன சொல்லல மாமா அந்த நீ வச்சிருந்த திம்பண்டத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிருச்சுல ஒரு ஜீவன் ஆமா மாலா அத சொன்னேன் மாமா ஆமா மாலா ஆமா வீட்டு போயிருச்சு மாலா சரி உனக்காக ஒண்ணு மிச்சம் அது உள்ள ஒளிய வச்சிருந்தேன் எதுக்குள்ள டவுசருக்குள்ள அது குரங்கு கண்ணுக்கு தெரியல அப்படியே கொத்தோட புடிக்கிட்டு போயிருக்கும் ஆமா தெரிஞ்சிருந்தா ஆனா அது மட்டும் தப்பிச்சுக்கிச்சு மாலா மாமா அத மட்டும் உனக்கு கொடுக்கலாம்னு சொல்லி கிண்ணு ஓடியாந்துட்டு எனக்கு தெரியும் மாமா அந்த குரங்குக்கே தெரியாது ஆகாதுன்னு சொல்லி போயிருச்சு அதை விட்டுட்டு அது கண்ணுக்கு தெரியல மாமா மாலா நான் பழம் பார்த்ததே இல்ல காட்டு மாமா யாரு நீயா பாவம் சாமி சாமி உண்மையிலே நீ பழம் பார்த்தது இல்ல மாமா உண்மையிலேயே நான் பார்த்தது இல்ல மாமா பழத்தை காட்டு மாமா இன்னைக்கு என் பழத்தை மட்டும் பாரு ஆனா வீர்னு கத்திராத ஏன் மாமா மாமன் பழம் அத்தை சோட்டு பழம் சொன்னேனா ஆமா ஆமா என் மாமன் பழம் அத்தை தண்டின்னு நான் பார்த்து ஒரு வாரம் காய்ச்சலோட நீ படுத்தேன் காட்டு மாமா மாலா எங்க மாமா வச்சிருக்க இந்த உள்ளுக்கு உள்ளுக்க வச்சிருக்கியா எடு மாமா மாலா ரொம்ப கீழதில் இருக்கு பாரு குத்தமில்ல ஜாதி முல்ல சின்ன புல்ல காமன் தொல்ல தேவையில்ல மாமா தொட்டு பாரு கொஞ்சம் பொறுமையா இரு மாலா உன் ஆர்வம் எனக்கு புரியுது கட்டி பூட்டி கட்டி பாட்டு மாமா அது பாட்டு
சாப்பிட்டா நான் கூட என்னமோ கட்டி பிடிக்கிறதான்னு பார்த்தேன். நீ பழத்தை எடுக்க போறீல அந்த ஒரு ரியாக்ஷன் அப்படியே மூஞ்சில மாறும்ல. இந்தா. ஆமா. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் ஆதினாலவனே அதில் சுபவீரனே. இல்ல நீ ஒரு மார்க்கமா தான் இருப்பியாட்டு இருக்குது. பொறுமையா இரு. பொறுமை கடலிலும் பெரிது. மாமா மாலா இது ஓம்பளமா? என்ன நோம்பலாங்க? பின்னாடி கொட்டாய்க்கு பின்னாடி போங்க. இது ஓம்பளமான்னு கேட்டேன். ஏன் பழம் தான் மாலா? ஏன் மாலா? ஏமாமா ஏன் மாலா? இது என்ன இப்படி கண்ணங்கரேர்னு இருக்குது? வெயில் ஆடி மாசம் அடிக்க வேண்டியது இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. சரி வெயில் இது வேற, என்ன ஓம்பளம் காத்து. இப்படி கோணையா இருக்குது? இதை வச்சு என்ன பண்றது? அப்படி மட்டும் நீ கவலைப்படாத. மாமம்பழம் என்னடா இப்படி கோணையா இருக்குதுன்னு ரொம்ப வருத்தப்படாது. சரி 2 தட்டு ஐயோ அது வாட்டுக்கு கிண்ணு நேரம். நீ கல்லெடுத்து கொட்டுறா மாமா மாலா. இத என்ன செய்யணும்? திங்கணும் மாமா மாலோ. நான் பழத்தவே இப்பதான் பாத்திருக்கேன். யாரு? எனக்கு பழம் எப்படி நம்பிட்டேன் திங்கணும்னு நம்பிட்டேன். மரியாதை இல்ல மாமா உனக்கு. சரி சரி சரி. எனக்கு பழத்தை எப்படி திங்கணும்னு சொல்லி காமி மாமா. உனக்கு சத்தியமா நான் பழம் தின்னதே இல்ல மாமா. யாரு நீ? மாலா உனக்கு திங்க ஏப்பா இப்படி ஒழுகுற முருகா? இப்பவே உனங்கன்னு கீழே ஒழுகுது எடுற முருகா. மாலா உனக்கு திங்கவும் தெரியாது. மாமா ஆரியமாலாக்கு பழ திங்கவும் தெரியல. அது எப்படா என்னைய பத்தி பேசுறேன்னா எல்லாருமே அப்படி லைன் கட்டி வர்றீங்க. மாலா ஒண்ணு இல்ல, பழத்தை நான் சொல்ற மாதிரி சாப்பிடு. ஆனா பழத்துக்கு எந்த விதமான பங்கமும் வந்துடக்கூடாது. மாமா பழம் என்னது, அதை எப்படி நஷ்டப்படுத்தாம சாப்பிடணும்னு எனக்கு தெரியும். நீ நல்ல அடிக்காம்ப கிச்சனை புடிச்சுக்க. எந்த காம்பு? வாழைப்பழ காம்ப. சரி நல்ல நுனிக்காம்ப நறுக்குன்னு. ஏமாலா பழத்துக்கு வலிக்காம இதம்மா பதம்மா அப்படியா? மெதுவா அப்படி நறுக்குன்னு கிள்ளி. ஒண்ணு எத்தனை நீ பொழைச்சுக்குவ. ஏன் மாமா? ஏன்னா ஆம்பளை இழுவு போடுறப்ப பொம்பளை அப்படி எண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். எதுக்கு? இழுவு சரியில்லைன்னு எட்டி உதைக்கணும். எந்த எத்தனை இழுவு போட்டிருக்கிற? ஒண்ணு நாலு. அவ்வளவுதான். 4 இழுவையோட முடிச்சுட்ட. நம்மளது எனக்கு வேணாம் போ. ஏமாமா 4 இழுவு எழுத எப்படி? நம்மளது தூக்க கலக்கத்துல அதுக்கு மேல தாங்காதரா தம்பி. பெட்டிக்கார வீட்டுக்கு போய் நாளைக்கு போய் பாரு, அவர்ல 15 இழுவை போடுவாரு. அவர் வேணா வாழை கயிறை கட்டி மாட்டை வேணா இழுத்துக்கிட்டு கிடப்பாரு. 4 இழுவை இழுத்து 2 ஆட்டு. எப்படி? ஏமாலா பழம் கீழே விழுந்துரும். என்ன என் பழம் இத்து போன பழம்னா பாக்குற? எத்தனை ஆட்டு ஆட்டினாலும் அப்படியே கிண்ணுன்னு இருக்கு. அப்படி 2 ஆட்டு ஆட்டி ஆட்டி கபக்குன்னு உள்ள தள்ள வேண்டியது. எப்படியே? ஐயோ போயிட்டு போ. உள்ள உட்காந்து நான் திங்கிறேன். வா ரங்க உட்காரு. பொறி வைக்கிறவனாட்ட நிக்காத, உட்காருங்க. எங்கடா சந்தோஷம்? மாலா இருந்த ஒரு பழமும் எச்சியா போச்சு. உனக்குலாம் எச்சி வச்ச பழம் தானே ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிடவே மாட்டேன். நான் நம்பிட்டேன். நான் என்ன சந்தோஷம் பழைய சோறு திங்கிறதுக்கு, கதவை டம்மு டம்முன்னு அடிக்கிறதுக்கு. ஆமாமா வண்டியில வரும்போது நீ சொன்ன பழகன சட்டிக்குதே பணியாரம் நல்லா வரும்னு. நீ தானே சொல்ற. அப்ப நாளையில இருந்து சொய்யன்னு ஊத்திடலாம். பாத்தியாரவே இருக்கிற அப்புறம் திருப்பி மாலா இருந்த தீன் படத்தையும் குரங்கு பிடிக்கிட்டு போயிடுச்சு. இருந்த ஒரு பழமும் எச்சியா போயிடுச்சு. மாலா மாமன் மேல உனக்கு காதுலே வரலையா? ஐயோ பிரியம் பிச்சுக்கிட்டு நிக்குது மாமா. அப்படி ரொம்ப பிக்க விட்டுறாத. உன் மேல எனக்கு கொல்ல பிரியத்துல இருக்குது தெரியுமே. ரொம்ப செய்யாத. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவர் அல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? உன்னை விட்டு
ஆரியமாலா மாமா என் இச்சைக்கு வந்த வீதியில என் சாமி வாசிக்கிறேன் ஆ, ஒன்னும் பிரச்சனை இல்ல போயிருவானுங்க. ரைட்டு சரி ஆரியமாலா. உன் பாசம் எப்படின்னு சொல்லு மாமா ஐயோ என் பாதை வந்து இப்ப பாசம் வந்து பிச்சுக்கிட்டு போகுது. ஏய் பாசம் உன்னை பார்த்த எனக்கு கிண்ணுன்னு இருக்குது மாலா. எப்படி ஹலோ 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 மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுதே, குயில் ஒன்று பாடுதே, யார் வந்ததே இங்கே யார் வந்ததே? மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுதே, குயில் ஒன்று பாடுதே, யார் வந்ததே இங்கே யார் வந்ததே? யார் வந்ததே இங்கே யார் வந்ததே? தமிழ் காவிரி நீராடி இருவிழியில் காதல் மலர் சூடி வண்ணப் பூச்சரம் போலாடி உடலழகில் கல்லுடன் விளையாடி தமிழ் காவிரி நீராடி இருவிழியில் காதல் மலர் சூடி வண்ணப் பூச்சரம் போலாடி உடலழகில் கல்லுடன் விளையாடி சிலை ஒன்று நேரில் வந்து உயிர் கொண்டு பேசினே துணை தென்றலானதே யார் வந்ததே இங்கே யார் வந்ததே? யார் வந்ததே இங்கே யார் வந்ததே? மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுதே, குயில் ஒன்று பாடுதே, யார் வந்ததே அங்கே யார் வந்ததே? விழி மேலொரு விழி சேர்த்து பருவக்கலை மேனியில் கை கோர்த்து கனிதழுடன் இதழ் சேர்த்து வெண்ணிலவில் இரவுக்கு சுவை சேர்த்து விழி மேலொரு விழி சேர்த்து பருவக்கலை மேனியில் கை கோர்த்து கனிதழுடன் இதழ் சேர்த்து வெண்ணிலவில் இரவுக்கு சுவை சேர்த்து சிலை ஒன்று நேரில் வந்து என்னை கொண்டு சென்றதே துணை தென்றலானதே யார் வந்ததே அங்கே யார் வந்ததே? யார் வந்ததே அங்கே யார் வந்ததே? மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுதே, குயில் வந்து பாடுதே, யார் வந்ததே அங்கே யார் வந்ததே? யார் வந்ததே அங்கே யார் வந்ததே? அரே மலா அருமையான காதல் மாமா நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க மாமா விடிஞ்ச உன்னை யாரோ சீலை தூக்க வர்றாங்க. யாராவது சேலையை தூக்குனாங்கன்னா நீ வந்து பாவாடையை தூக்கு நான் போயிட்டு வரட்டுமா? மாமா நீங்க இருக்கப்ப அப்பா இருக்கிறப்ப கல்கோட்டையில இத்தனை காவலாளிகள் இருக்கிறப்ப யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அப்படியா? நீங்க எதுவும் நினைச்சு பயப்பட வேணாம். நீங்க பத்திரமா போங்க. அடுத்த வாரம் என்னை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க நம்ம 2 பேத்துக்கும். அப்படியா? சரியா? இன்னும் 7 நாள் அடுத்த வாரம் வர்றதுக்கு நான் போயிட்டு வரட்டுமா? மாமா ஒழுக்கூடாத. சீ கிச்சுக்கு செங்கியா மாட்டு மாலா மாமா உனக்கு ஏதாவது ஆபத்துன்னா மாமாண்ணா ஏமான்னு வந்திருப்பேன். எனக்கு தெரியும் மாமா. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. ஐயா மாமா என் மாமாவும் என்ன வந்து பாத்துட்டு போயிட்டாரு. ஐயோ கூப்பிட்டியா? அடமலை பெஞ்சாப்ல போ ஓ மாமா நாங்க கூப்பிட வர மாட்டேங்கிற. நாங்க கூப்பிட்டு எப்படி வருவாரு? எரியுதா?
என் மாமாவும் என்ன வந்து பார்த்துட்டு போயிட்டார். இங்க வர உனக்கு நல்ல மரியாதை இல்லை சொல்லிட்டேன். சும்மா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தவறாது தோழி பெண்களோடு சேர்ந்து நந்தவனத்தில் ஆடிப்பாடி விளையாடுவது வழக்கம். தோழி பெண்கள் வருவது போல் சத்தம் கேட்கிறது. அவர்களின் வருகை இங்க நீ ஏனு அத்த மகனே ஆசத்த மகனே சொத்து சொகனீதாயே அத்த மகனே மாமை மகளே ஏ மாமை மகளே மனசுல நீதாயே மாமை மகளே எப்பொழுது என்ன வந்து சேரும் மச்சானே உன் துணைவி நானே என்று எழுதி வச்சானே எப்பொழுது என்ன வந்து சேரு ரத்தினமே எப்பிறப்பு நீயே என்று எழுத சொல்லணுமே ஒத்த நொடி ஒன்ன பிரிஞ்சா உயிர் விடுவேனே அத்த மகன்